அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ கண்டகாருண்யம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ வச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே
நான் படிக்கணும் இல்லையா, அது நல்லா படிக்கும். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யாழை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே.
அருள் புரி கண் கொடுத்த காளியம் கதை கருண வேணும் அம்மா பேரு வச்ச பேச்சியம் முத்திரைக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாடி முன்னால் வந்தருள் புரி சண்டேன மாரியம்மா தற்கார்க்க வேணும் அம்மா கலைக்கணாச்சி அம்பிகையே கலைக்கணாச்சி அம்பிகையே தாய கதை கருளே இந்த சொக்கலிங்கபுரம் மதி சொக்கலிங்கபுரம் மதி சொகசுடனே கொலைவிருக்கும் தாயை அம்மா காளியம்மா தற்கார்க்க வேணுமா உச்சி கண்ணி பிறந்தவே உச்சி நிமாகாளியம் உள்மனம் அதில் அருள் புரி பண்டிக்கார வைரவே பண்டருள வேணுமையா தெப்பையில பிறந்தவே சீதையவ வளர்த்தவன் செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் நாம் பாடறியும் படிப்பறியும் படிப்பறி நாம் பாடறியும் படிப்பறியும் படிப்பறி நாம் பாலகி மாதவியாள் பாட்டி உள்ளே வகையறிவே நாம் பாடறிய நாளை தண்ணி படிக்க வைத்தார் அம்மா ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவே நான் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தார் என் குரு இல்லைசை அறியாத நாளை தண்ணில் அறியாத நாளை விவரம் செய்தார் என் குரு ஐயா விவரம் செய்தார் என் குரு சாமியா இந்து நல்ல வயதடியிலே நான் இந்து நல்ல வயதடியிலே எனக்கு அறியாத பிராயத்திலே என்னை அறிவுக்களை வடிக்க வைக்க என் அம்மா அப்பாவை நான் மறவேன் சாமி கச்சு தந்த வாத்தியா எந்த கனவிலையும் மறப்பதில்லை இல்லைசை சொல்லி தந்த அண்ணாவி நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நேற்றொரு நாள் மறந்தால் என் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தால் சொல்லாலே மறந்தால் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சுதண்ட வாத்தியா அண்ணாவி குருவவர் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்தியா தேசமே தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொரியும் சீவநல்லூர் நகரில் மாநிலம் அங்கே அறிவிச்சு மாநிலம் அங்கே அறிவிச்சு ஐயா மாடசாமி ஐயா மாடசாமி புலவர் ஒரு வாடாமல்லி புச்சொரியும் வல்லம் என்ற நகரில் மாரியம்மா நாமம் பெற்று மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு புச்சொரியும் இங்கே புது நகரில் வில்லிசை கவிகள் விருத்தம் பொட்டாரத்தை சொல்லி உலகில் காவி வைத்து அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியும்
கலைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்ட கவி பாடோ கணநாத நாமம் பெற்று கலை உலகில் கியாதி பெற்று கலை உலகில் கியாதி பெற்று ஐயா கணபதி பாடோ அண்ணாவி கணபதி ஐயா குருவினோட திருப்பாவேத்தை திருப்பாகத்தை என் குருவினோட திருப்பாவேத்தை கொண்டேன் ஐயா என் சீராசி இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் நீங்க தொழில் படித்த கலைவாங்க நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் சாஸ்திரங்களை சுருக்க சொல்லி சட்டி கதை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டிடுங்கோ அரக்கன்களை சுருக்க சொல்லி காளி அம்மன்களை பாட போறோம் நீங்க அனைவரும் கேட்டிடுங்கோ நாம் பாடுகிற பாட்டதி வளர்ந்து குச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லதி ஒரு சொல் குறைகள் இறந்திட்டா உங்க சொன்ன குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா உன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா நாங்க ஆறு பிள்ளையின் ஒரு ஆறு பிள்ளையின் ஒரு எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த சொக்கலிங்கபுரம் நன்னகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரச்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குளிர்ந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மன் உச்சினி மாகாளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் யாரு நீ யாரு அவ தீபாவளி அதுமா ரொம்ப விரதம் இருந்து அன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கா. ஆமா ஆமா உன் மேல வாரது யாரு? எங்க ஊர்ல இருக்கிற அடங்காப்பிடாடி வர அங்க இருக்கவளுக்கு இங்க என்னையா வேலை? நான் சொல்லியிருக்கேன். எப்படி? நான் போற இடமெல்லாம் என் குலதெய்வம் நீ வராதன்னு சொன்னேன். தாய் உச்சினிமா காளியம்மாளை சொன்ன போரு அங்க இருந்து எப்படியோ வேகமா குறுக்கு பாதையில வந்து ஏனால ஆமா நீ பீடம் தெரியாம சாமி ஆடிக்கிட்டு அவ கொட்டை அடிச்ச இடம் பூரா வருவா பாத்துக்கோ. ஆமா அப்படியா? ஆமா ஆனா வாதம் சரிதான். கொட்டை அடிச்சா சாமி ஆடுவா. வருவா. வரக்கூடிய உடம்புல வரணும். சரி அந்த உடம்புல என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஆளை பார்த்தா இப்படி இருக்கும். இவர் போட்டிருக்க சட்டையில இன்னொரு ஆளு உள்ள போயிடலாம் பாத்துக்கோங்க. அது போகலாம். இருந்தாலும் ஆள் அப்படித்தான் இருக்கும். சரி. ஆனா ஆதாரனா அதிகமா இருக்கும். கரெக்ட். சரிதானா?
அப்பேறுபட்ட காளியம்மன் உச்சினை மாகாளியம்மனுடைய திருவாலயத்திலே ஆமா ஐப்பசி மாதம் அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேறுபட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திற்கு என்னய்யா இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் ஆமா நாமல் 6 பேர்களையுமே இங்கு அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். ஆமா அழைத்துள்ளார்கள். இந்த வருடத்தோட அம்மனுடைய வாசலுக்கு நம்ம வந்தது 2வது வருடம். ஆமா 2வது வருடம். 2வது வருடமும் நாமளை அன்போடு வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்கவையானா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையவே ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனென்றா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கு பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சரி அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? பனவழி செத்த ரோடு இருக்கு பாத்தியா? ஆமா மெயின் ரோடு வழி திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில இருந்து பாவநாசம் போய் பாவநாசத்துல இருந்து ஐயா பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. பிற உள்ள நம்ம ஊருக்குள்ள இறங்கி வரமாட்டாரு. அதேதான். அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆமா சாஸ்திர ஆகையினாலே ஐயனுடைய கதைகளை 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வாராள என் தாயான புச்சி மாகாளி காளியம்மா அந்த அம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சிறிய பொருள் குற்றங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். அழகா காதார கேட்டு ரசித்திருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் அழகா பாட போறேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. அதாவது இசையில வந்து நம்ம இளையராஜா கிடையாது. இல்ல தான் டீன அடிக்கிறதுக்கு பாட்டுல டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது. அழகா படிப்பதற்கு நமக்கு தெரிஞ்சு ஏதோ நம்மகிட்ட ஒரு படம் ஒரு சின்ன உடுக்கு 2 தாளம் கட்ட இத வச்சு நம்ம கதையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால ஆகையினாலே எங்களுடைய சித்த அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னாலே நாங்கள் பாடுகின்றோம். நாங்கள் பாடும் பாட்டில் பழுத குற்றம் குறைகள் எல்லாம் இருந்த போதிலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ போன வருஷமே உன்னை அடிக்க வேண்டியது தப்பிச்சு விட்ட மழங்க போய் உன்னை விட்டுட்டாங்க பாத்துக்கோ. போன வருஷம் போற ஊருக்கெல்லாம் முத வருஷம் என்ன அடிக்கணும் ஏன் தெரியுமா உன்னை போன வருஷம் விட்டாங்க? போன வருஷம் இந்த வாலிப சங்கத்து சப்போர்ட் உனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் வேலை இப்பமும் இல்ல எப்பவும் அவங்க எல்லாம் தூர தள்ளி போய் நிக்காங்க. அதனால எப்பவும் வாலிபர் சிங்க நம்ம பக்கம் ஒத்துழைப்பார்கள். போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னும் கிடையாது. ஆமா இன்னும் இல்ல. ஆனா நிறுத்தியாச்சு. பிறவே சரி அதனால பச்சை மட்டையை கொண்டு பலார்னு அடிக்கணும்னா நான் இருக்கோம் பாருங்க நாங்க பொம்பளைய பூரா பேரு. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேர்ந்தோம்னா உன்னை உரிச்சிருவாங்க தோலை. அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஆமா தாத்தா வயசாளி பிழைச்சி போட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா நல்ல பிள்ளையா இருந்தா நம்மள யாரு என்ன செய்ய போறா? அவங்களை பிடிச்சி வெளுப்பாங்க. பரவாயில்ல கனத்தால பார்த்து அடிப்பாங்க. ஆகையினாலே சரி 6 பிழை 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பாடி மடி மான் மழுவோ
ஆமையா பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமையா அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்கத் தோன்றி தோளினில் பூநூல் இளங்கத் தோன்றி ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாங்க தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோய், ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோய். சாமி ஐயனார் ஐயனார் ஐகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆலமல ஐயனார் 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 கற்புவேல் ஐயனார் 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 பூலுடையார் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தாரண்டு ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ முக்கா முக்கா மூணு பேரும் முதற்குலவ போடுங்கம்மா. குலவை என்ன ஒரு குலவையோட அப்படியே நிக்கி தக்காளி சோறு. தக்காளி சோறு சாப்பிட்டது ஒரு குலவைக்கு மேல வரமாட்டுக்கு. ஒரு சில ஆள் ஊழ விடுதமா தெரியுது. ஏற்கனவே அதுக்கு பச்சி வேற கொடுத்தாங்க, போதாதுக்கு சட்னி வேற. எல்லாத்தையும் சாப்பிட்டா வெளியே வருமா? நமக்கு தொண்டை அடக்கித்தானே செய்யும். போடுங்கம்மா ஒரு குலவ தாய் பொன்னான மணி குலவ இன்னும் ஒரு குலவ இந்த வாயு புச்சரிய காளியம்மா வாசலில சாஸ்தா பிறந்தாரண்டு பொன்னால பூனோலா பொன்பதித்த தாவடம்மா வெள்ளியான பூனோலா வெங்கலத்த தாவடம்மா தங்கத்தால பூனோலா தனிவயிற தாவடம்மா ஆனப்பட புறப்பட அவருக்கு ஐயங்காட்சி
கட்டெரும்பு இங்க பாரு, அவன் அங்க இருந்து வருவானோ காலி புலவரை வாங்குவானோ போவானோ. ஆமா கட்டெரும்பு மாதிரி வந்து வாங்கிட்டு போறியோ. டவுசரை போடுறா, ஒழுங்கா சிப்ப போடு. நீ அங்க எங்கேயும் வந்து போதுக்குள்ள உன் டவுசர் கீழே வந்துரும் பாத்துக்கோ. டவுசர் முக்கியம் பாத்துக்கோ. டவுசர் போட அங்க என்ன இருக்கு? அவ டவுசர் போட்டுட்டா மானம் பறி போயிரும் பாரு. அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு என்னும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு ஒளி சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கைகாதேவி சரஸ்வதி வருவாள். சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சங்கரன் சதாசிவன் சர்பாங்கரன் சாலாச்சூடன் காலாங்கலன் காமாலை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு ஆதிபராசக்தியுமாக குலவிருந்து வருகிறார் அல்லவா. குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? இந்த உலகத்திலே மனிதர்கள் நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒற்றுமையா வாழணும்னு உலகத்தை படைத்தார். இப்ப நம்மகிட்ட யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? நம்ம யாருக்கிட்ட ஒற்றுமை இருக்கா? தெருவுல தண்ணி பைப்புல தண்ணி பிடிக்கிறது கூட நம்ம கிட்ட ஒத்துமை இல்லையே. ஆமா, அது எப்படி ஒற்றுமை இருக்கும்? நான் முன்ன கூட்டி வந்தேன், ஏன் இடத்தை விடுன்னு ஒருத்திக்கு ஒருத்தி குடத்தை கொண்டு இடிக்க சரிதானே பிறகு இப்படி எல்லாம் இருக்கும்போது வீட்டுக்காரிக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டை வந்துட்டு டவுசர் அவுந்துட்டேன். ஆமா, தண்ணிக்கு தண்ணி நல்லிலையா என் வீட்டுக்காரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சரி. பக்கத்து வீட்டுக்காரி என் பொண்டாட்டி கீழே போட்டா சரிதானே. அவன் கொஞ்சம் கனத்த ஆளு சரி. நான் விறக்கணும்ட்டு ஆமா மேல கடக்காலே வீட்டுக்காரி சரி. அவன் முடிய பிடிச்சு வாங்கி போய் இழுத்தேன் சரிதான். நான் மல்லாக்க போய் அங்க போய் விழுந்துட்டேன். என்னையா அப்படி விழுந்தேரு? ஒட்டுப்படி வச்சிருந்திருக்கா. ஐயா கீழே விழுந்து நீரு பிடிச்சதே மொனமுடிய பிடிக்க கூடாது. அடிமுடி பிடிச்ச நல்ல கொண்டையோடு சேர்த்து பிடிச்சனா கீழே விழ மாட்டேன். அவளை தொடக்கூடாதுன்னு பிடிக்க பிடிச்சு தூக்கமா பிடிச்ச கடைசி நான் கீழே விழுந்து எந்திரிச்சு சரி வாரேன். இப்படி நதியில அப்படி சண்டை வருது. அப்போ உலகத்துல எப்படி ஒற்றுமையை பார்க்க முடியும்? ஆண்டவன் வந்து தெய்வத்தினுடைய உருவத்தையே நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவனுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே. நல்லா படுத்திருக்கான் போஸ் கொடுத்து
சிவனுடைய வடிவத்திலே சரி அதோ நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா, நமக்கு பாதுகாப்பாக நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். சரிதானே. அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உச்சி மகாளி காளியம்மா, காளியம்மா அந்த அம்மானுடைய வடிவத்திலே சரி சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, ஆமா நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார். படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைலாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அடேங்கப்பா 3 ஆசை. மண்ணாசைனா என்னய்யா? என்ன நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும், மனை வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கும் நமக்கும் ஒரே வயக்காடா இருக்கும். அப்படி கூட வேண்டாம், அண்ணன் தம்பின்னு வச்சுக்கிடுவோமே. அண்ணன் தம்பியா இருக்கவங்களுக்கு ஒரே வயக்காடா இருக்கும், அதுல ஒரு வரப்பு தான் இருக்கும். அவங்க நிலத்துக்கும் இவங்க நிலத்துக்கும் குறுக்க ஒரு வரப்பு, இதான் கணக்குன்னு இருப்பாங்க. கீழ வயல் எனக்கு, அப்படின்னு 2 பேருக்கும் பங்கு போட்டிருக்கோம். ஆனா இந்த அண்ணனும் தம்பி என்ன வாங்க தெரியுமா, நம்ம அண்ணனுக்கு இந்த இடத்தை இவ்வளவு இடத்தை கொடுத்துருவா, நம்ம தம்பிக்கு இவ்வளவு இடத்தை கொடுத்துருவா அப்படின்னு அண்ணன் எண்ணிவான். அண்ணன் மேற்க இருந்தே கிழக்காம வரப்ப சீவுவார். பிறகு இவர் போனதுக்கு பிறகு நம்ம அண்ணன் இல்ல பொழுக்கு நம்ம வரப்ப வெட்டி பாப்போம் அப்படின்னு தம்பி கிழக்க இருந்தே மேற்கனைக்கு வரப்ப லேசா சீவுவாரு. 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், 3வது வாரம் வரப்பே மொத்தத்துல இல்லாம போயிரும். அப்ப யார் நிலம்னே தெரியாம சண்டை போட்டு பிறகு மறுபடி அளந்து கோர்ட்டு கேஸ்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகுதான் சும்மா இருப்பாங்க. பாத்துக்கோ, உண்டான நிலமும் போயிரும், உண்டான துட்டும் போயிரும். இதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்காங்க. அந்த காலம் வீடு வாசல் கட்டினாங்கன்னா வீட்டுக்குள்ள போகணும்னா வாசல்ல கீழே இறங்கி உள்ள போத மாதிரி இருக்கும். அப்ப உள்ள வீடு எல்லாம் இப்ப வீட்டுக்கு வாசல பார்த்தா வீடு அங்கன இருந்தா வாசப்படி இங்கன்னு இருக்கு. ஏணிப்படி மாதிரி சபரிமலைக்கு போவாங்க பாரு, சில வீட்டுல கொஞ்சம் தனிவா இருக்கு, சில வீட்டுல மேல உயரமா இருக்கு. ஆமா, தெருவுக்குள்ள ஒரு ஆட்டோ கூட வராது, அந்த அளவுக்கு ரோட்டை அடைச்சு இடத்தை பிடிச்சு போட்டிருக்காவலாம். அப்ப இப்படி எல்லாம் மனிதனுக்கு மண்ண ஆசை இருக்கு. 2வது ஆசை பொன்னாசை. பொன்னாசைனா என்ன சொல்லி என்ன இருக்கும் பாருங்க. நாங்க பொம்பளைய கோவில் கூட கல்யாண வீடு ஒரு சடங்கு வீடு வந்துட்டுன்னு வை, கழுத்து நிறைய சங்கிலி போட்டா தானே நம்ம போற இடத்துல மதிப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட அந்த அம்மா சண்டை போடுவா. ஏயா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல அழகா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, தீபாவளிக்கு எனக்கு நீர் 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல மவன நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன். எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவோம் பாத்துக்கோ. நீ எல்லாம் பொம்பளையானு கேட்டேன். அதாவது கிழ வீட்டுக்காரர் பச்சை மைட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மையா? ஆமா. பச்சை மைனா என்ன? கவர்மெண்ட் வேலை. ஓ, கவர்மெண்ட் வேலை. நான் பகமுழுக்கும் போய் காங்கிரீட் வேலை பார்த்துட்டு வரேன். 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து வரேன். அதையிலே நான் 300 ரூபாய் 200 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல சேர்க்கேன். பாதிய சரக்கு அடிச்சிட்டு வராரு. அப்படி இருப்பதனால நீ என்கிட்ட தங்கம் கேக்கிய. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அப்போ அந்த நிலைமையை மீறியும் நமக்கு ஒரு ஆசை வருது பாத்தியா? ஆமா. பெண்கள் தரித்திரம் அறிந்து நடக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதான் பொண்ணு ஆசை என்பார்கள். 3வது ஆசை யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. மண் உலகிலே இந்த ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. அதுதான் பெண் ஆசை இருக்கான். பெண் ஆசைன்னா ஏ அப்பா என்ன கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். ஏலே ஓ மொட்டை தலை வச்சுக்கிட்டு நீ பொண்ணா கேட்க வர. பெண்ணா கேட்க ஓ மண்டையில முதல்ல அப்ப பொண்ணு ஆசை அப்படி ஆசையா இருக்கு. தானா பிறந்த ஆம்பளை ஆண்ட அனுபவித்து அவரை கட்டையில கொஞ்சம் வச்சு கட்டை தீ பிடிச்சு எரிஞ்சு அந்த சாம்பல் காத்துல பறக்குமா. அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் விட்டு போறேனேன்னு அழுதுகிட்டே போகுமா. சாம்பல் கூட அப்படி போகும். ஆமா, அந்த செத்த பிறகு அந்த ஆசை விடாதான்.
சரிதானே. பெண்ணா பிறந்தவங்க அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா சரி எல்லா ஆசையும் வெறுத்துருவாங்க. நம்ம குடும்பம் குட்டி நம்ம மனைவி கணவன் அப்படின்னு வெறுத்துருவாங்க அப்படின்னு வாழ்வாங்க. ஆமா இந்த ஆனா பிறந்த ஆம்பளை அப்படி கிடையாது. சாவுத வரைக்கும் பொண்டாட்டி பொண்டாட்டிம்பான். ஏன்னா மனைவி இல்லையானா ஒரு ஆனா பிறந்தவருக்கு எதுவுமே கிடையாது. உண்மைதானே. ஏன் தெரியுமா? யாராக இருந்தாலும் தாயை இழந்தோமையானால் தான் பெறக்கூடிய அறுசுவை உணவு போகுமா? அறுசுவை உணவு போயிடும். தந்தையை இழந்தோமையானால் தான் பெறக்கூடிய கல்வி போகுமா? கல்வி போயிடும். உடன் பிறந்தோரை இழந்தோமையானா நம்ம ஒரு பொசும் போனது மாதிரியா. ஆமா நம்ம ஒரு பேரும் மதிக்க மாட்டோம். கண்டோம்ல அடிக்க வருவான். ஆமா பெற்ற பிள்ளையை இழந்தோமையானா பாசம் போகுமா? பாசம் போகுமா. ஆனா எவன் ஒருவன் தாரத்தை இழக்கிறானோ சம்சாரத்தை இழக்கானோ சம்சார இழந்தவனுக்கு அத்தனையும் சகலமும் சர்வ நாசமாகும். சர்வ நாசம் பண்ணிட்டான். ஆமா பொண்டாட்டி இல்லனா அவன் பூமியில இருந்து அர்த்தமே கிடையாது. எந்த புண்ணியமே கிடையாது. அதுக்கு தான் தாரத்துக்கு பின்னா தாய்க்கு பின்னால தாரம் இருக்காங்க. ஆமா தாய்க்கு பின்னாரம் 16 ரீல் சூப்பரா ஓடும். அந்த படம் இல்லையா? இது உண்மையிலேயே இந்த கதையை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி சொல்லு. அப்போ அதனாலதான் இந்த மனிதனுக்கு பெண்ணாசை என்பது எப்போதும் வெறுக்காத ஆசை. இப்படி 3 ஆசைகளை கொடுத்து முக்கண்ணனாகிய பகவான் என்ன செய்கிறார்? மண் உலகிலே மரம் செடி கொடியோடு பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். நம்ம கண்ணுக்கு தெரியாம பல்லாயிரக்கணக்கான உயிர் இந்த உலகிலே இருக்கின்றது. அன்னைக்கு வீட்டுக்காரி உருளைக்கிழங்கு அவிச்சா சரி கூட்டு வைக்கிறதுக்கு என் மனுஷன் தண்ணியை கொண்டு வெளியே இருத்துட்டு அப்படின்னா நான் சூட்டோட தண்ணியை கொண்டு வெளியே வந்து இருத்தம் பாத்தீங்களா என்னாச்சு 10-20 எறும்பு செத்து மறந்துட்டு. ஐயோ கண்ணுக்கு தெரியாம எறும்பு உள்ள இருந்திருக்கு. பிறகு அப்போ இப்படி எல்லாம் இந்த ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்து சரி இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்து இரவு முழுவதும் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் வடியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் அகிலம் எல்லாம் படி அளந்தார் அவர் அகிலம் எல்லாம் படி அளந்தார்
அந்த கண்ணன் தங்கை பார்வதியா அவர கைலாசம் வர போது அண்ணன் தங்கை பார்வதி வரவேற்பு கொடுப்பார் பார்வதியிடம் யாது சொல்றோம் அப்ப வாருங்கோ பகவானே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு நீங்க ஒண்ணுங்களை ஒண்ணும் என்று உபசரித்த பார்வதியால் அறந்துங்களை அறந்தும் என்று அறந்துங்களை அறந்தும் என்று ஆதி சக்தி அவ உபசரித்தாள் நீங்க அறந்துங்களை அறந்தும் என்று கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படி இழந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார் உண்ணுங்கோ உண்ணும் என்று உபசரித்தால் பார்வதி அருந்துங்களை அருந்தும் என்று ஆதிபராசக்தி உபசரித்து படி இழந்த ஆண்டவனுக்கு பால் பழங்கள் எல்லாம் கொடுத்து கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருந்து வருகிறார்கள் அவெல்லாம் பொண்டாட்டி என்ன அவ பொண்டாட்டி படியாந்து வந்த பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்துக்கா பார்வதி உங்க பொண்டாட்டிக்கு என்ன நம்ம வெள்ளு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என்ன அவர் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கா நம்ம பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா சட்டாப்பையோட நிக்கான்னா நீ ஆட்சியை தவறா நினைக்க கூடாது என்ன நீ வேலை பார்த்து வீட்டுக்கு போய் ரூபாய கொண்டு போய் கொடுத்தேன்னா ஆட்சி உனக்கு சட்டாப்பைய கொண்டு 2 தோசை சுடுவா தோசை சுட்டு கொடுப்பா இல்லைன்னா 2 சப்பாத்தி போடுவா இல்லைன்னா உனக்கு 2 பூரி போடுவா பூரி போட்டு கொடுப்பா பூரிய போட்டு சாப்பிடலாம் நீ ரூபாய கொண்டு கொடுக்கலைன்னு வையே சட்டாமைய திருப்பி கொடுப்புல மறுநாள் தன்னை போல ரூபாவா கைக்கு போயிரும்ல உடனே சட்டாப்பைய காமிச்சு உடனே ரூபாய் நான் எடுத்து கையில கொடுத்துருவேன் பிறவே அப்ப தோசைய சுட்டு கொடுத்து ரூபாய கொடுத்தா தோசை ரூபாய கொடுக்கலைன்னா 2 பூசை சட்டாப்பைட்டு 2 பூசை பிறவே அதுக்கு தான் ஆட்சி அப்படி சட்டாப்பையோட நிக்கா அதனாலதான் சட்டாப்பையோட நிக்கா ஆனா கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் அப்படி அல்ல எப்படி ஒருவருக்கொருவர் ஆண்டவன் உலகத்திலே படி இழக்க பார்வதி பகவானுக்கு பணிவிடை செய்ய அழகா செய்ய இப்படியாக கையிலே இருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது பகவானை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி நீங்க உலகம் எல்லாமே படி இழந்து வந்தீர்களேயானால் இந்த உலக மக்கள் யாரை வணங்கி வருகிறார்கள் இது என்ன புதுசா கேள்வியா இருக்கு பார்வதி உலகத்தை படைத்து பாதுகாக்கும் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கும் பகவான் என்னை தான் வணங்கி வருகிறார்கள் 10 பொருளுக்கு அர்த்தம் என்றால் என்ன இறைவா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.